குறித்து வேதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் மனுஷன் என்றதான தலைப்பில் நாம் தியானிக்கிறோம். இந்த வாரம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியிலிருந்து என்ன மனுஷன் என்பதை சூதுள்ள மனுஷன் என்றதான தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். சூதுள்ள மனுஷன், சூதுள்ள மனுஷன்னா உங்களுக்கு புரியும். சூதுள்ள மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு வேத ஆதாரமாக சங்கீதம் 5வது சங்கீதம் 6வது வசனம், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஆமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒரு சூதுள்ள ஒரு மனுஷன் இருப்பானால், நம்ம இதுல சொல்லணும்னா, நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, கவுடு போடுறவன், கவுடு தெரிஞ்ச வேலை தெரியாதுன்னு சொல்லுவான், நல்லா இருக்கிற உடம்பு சரியில்லைன்னு பார்த்துக்கினே இருப்பான், வேலை செய்ய சொன்னா வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவான். அதான் கபடுன்னு சொல்லுவாங்க. அப்போ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சூதுள்ள மனுஷன், அப்படி சூதுள்ள மனுஷன் இருப்பானால் அவன் தேவனுக்கு பிரியனா இருக்க முடியுமா? தேவனுக்கு உகந்தவனா இருக்க முடியுமா? அல்லது தேவன் அவனை ஏற்றுக்கொள்கிறாரா என்று சொல்லி பார்க்கும்போது அங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பேசுகிறவனை கர்த்தர் அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனும் கர்த்தர் அருவருக்கிறார். இரத்த பிரியரையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். இரத்த பிரியர் என்ன? நிறைய கொலை பண்றதுல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ரத்தத்தையே இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. அது மாதிரி இரத்த பிரியர், கொலை செய்கிற கொலை பாதகன், துன்மார்க்கமா ஒருத்தர் அடிக்கிறது, துஷ்டத்தனமா அடிக்கிறது, ரத்த வரம் போல அடிக்கிறது. அப்போ கொலை, அந்த இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறாராம். அவன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவங்க என்னத்தான் ஞானசானம் எடுத்திருந்தாலும், என்னத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும், என்னதான் சபைக்கு வந்தாலும், அவங்க வாழ்க்கையில சூது இருக்குமானால், சூதுள்ள மனுஷனா அவங்க இருப்பாங்கன்னா கர்த்தர் அவங்களை என்ன பண்றாராம்? அருவருக்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமா வாழவே முடியாது. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, பொய் பேசுறவங்களை கர்த்தர் அழிக்கிறார். பொய் பேசுறவங்களை கர்த்தர் பிடிக்காது, உடனே அவங்களை அழிச்சிடுறாரு. இரத்த பிரியரையும் சூது உள்ள மனுஷனையும் கர்த்தர் என்ன பண்றாராம்? அருவருக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, சூது உள்ள மனுஷன் என்ன? நான் ஏற்கனவே சொன்னது போல கபடு செய்கிறவன், கபடுத்தனம், வேலை முடியல, நல்ல உடம்பு நல்லா இருக்கும், உடம்பு வேலை செய்ய முடியலன்னு என்ன பண்ணுவாங்க? படுத்துன்னு இருப்பாங்க, இல்லை உட்கார்ந்து இருப்பாங்க, இல்லை ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது சூழ்நிலை சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறவர்களை தான் கர்த்தர் சொல்றாரு சூது உள்ள மனுஷன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூதுள்ள மனுஷனை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த மனுஷனை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு? அருவருக்கிறாரு. அந்த மனுஷன் என்ன பண்றாரு? அருவருக்கிறார். அந்த மனுஷனை கர்த்தர் அருவருத்து, அந்த மனுஷனை கர்த்தர் நேசிக்கல, கர்த்தர் அந்த மனுஷனை ஏற்றுக்கொள்ளல, அருவருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சூதுள்ள மனுஷனை கர்த்தர் அருவருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, நாம் எப்படி இருக்கிறோம்? சாக்கு போக்கு சொல்லிட்டு கொண்டு இருக்கிறோமா? அல்லது ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே, ஆண்டவருக்கு உகந்த ஊழியத்திலேயோ, வீட்டிலேயோ, நம்முடைய வாழ்க்கையிலையோ, நடைமுறையிலையோ நம்ம எப்படி இருக்கிறோம்? சூதுள்ள மனுஷன் கர்த்தர் அவனை அருவருக்கிறார் என்று சங்கீதம் 5:6 நாம் பார்க்கிறோம். பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். சூதுள்ள மனுஷனை கர்த்தர் அருவருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 43 முதல் வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 43வது சங்கீதம் முதல் வசனத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தை அங்கும் அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 43வது சங்கீதம் முதல், தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியர்களோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். அல்லேலூயா. இங்க கர்த்தருடைய வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி இல்லாத ஜாதியார்களோடு எனக்கு வழக்காடி சூதும் அநீதியமான மனுஷருக்கு என்னை தப்புவியும். அல்லேலூயா. அப்போ சூதுள்ள மனுஷன், பக்தி இல்லாத மனுஷன்.
சூதுள்ள மனுஷன் எப்படி இருக்கிறான்? பக்தி இல்லாத மனுஷன். தேவனுடைய நாமும், தேவனுடைய கிருபை, தேவனுடைய சித்தம் அவனுக்குள்ள இல்லை என்றுதான் வேதம் சொல்லுது. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடு கூட எனக்கு வழக்காடி சூதும் அநீதியுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். சூதும் அநீதியமான மனுஷனை இடத்திலிருந்து என்ன தப்புவியும். அப்போ இங்க ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். பக்தி இல்லாத ஜாதியரோடு கூட நமக்கு வழக்கு உண்டு. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கும், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தரை நம்பாத பிள்ளைகளுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு வழக்கு உண்டாகும். நிலத்தகராது, வீட்டு மன தகராது, அல்லது குடும்ப சண்டை, ஏதோ ஒரு விதத்துல வழக்கு உண்டாகும். இப்படிப்பட்ட வழக்கு உண்டாகிற நேரத்துல பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்கு வழக்காடி சூதுள்ள அநீதிமான மனுஷனிடத்துல என்னை தப்புவியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தாவீது அழகா சொல்றாரு, ஆண்டவரே, எனக்காக நீ வழக்காடுங்க, எனக்காக நீ யுத்தம் பண்ணுங்க, எனக்காக நீ பரிந்து பேசுங்க. ஆனா சூதும் அநீதியமான மனுஷனிடத்திலிருந்து என்ன பண்ணுங்க? தப்புவீங்க. சூதும் அநீதிமான மனுஷனிடத்திலிருந்து என்னை தப்புவீங்க. அப்போ அநீதியமான மனுஷன், அநீதினா அநியாயமான மனுஷன், அநியாயத்துல சந்தோஷப்படுவான், அநியாயத்துல ஏதாவது அநியாயம் பண்ணினே இருப்பான், ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணினே இருப்பான், ஏதாவது அவனுடைய வேலையே, அவனுடைய பொழுதுபோக்கு என்னதான்? அநீதியான மனுஷன். அநீதி பண்ணிட்டு தான் இருப்பான், தீமை செய்யறதான் அவனுடைய வேலையே, அநீதியான காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். அப்போ அநீதியான மனுஷன், சூதுள்ள மனுஷன், அநீதியான மனுஷன், அவங்களிடத்திலிருந்து என்ன பண்ண தப்புவியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அநீதியான மனுஷனிடத்திலிருந்து, சூதுள்ள மனுஷனிடத்திலிருந்து கர்த்தர் சொல்றாரு, என்னை தப்புவிங்க ஆண்டவரே. அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கிறவராக, நம்மளை ரட்சிக்கிறவராக தேவன் இருக்கிறார். சங்கீதம் 55:23 கூட நம்ம வாசிக்கும் போது, சங்கீதம் 55வது சங்கீதம் 23ஆம் வசனத்துல கூட அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியிலிருந்து இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுள் நாட்களில் பாதியில் வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மையே நம்பி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன பாருங்க, சூதுள்ள மனுஷன் தங்கள் ஆயுள் நாட்களில் பாதி வரையில் பிழைத்திருக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சூதுள்ள மனுஷன் தேவனுக்கு பிரியமான மனுஷன் அல்ல. சூதுள்ள மனுஷன் பக்தி உள்ள மனுஷனும் அல்ல. சூதுள்ள மனுஷன் அவனுடைய ஆயுள் நாட்களில் என்ன பண்ண மாட்டானா? பாதி நாள் கூட வாழ மாட்டானா. அவனுடைய ஆயுசு நாட்களிலே, அவன் ஆயுள் நாட்களிலே பாதி கூட வாழ மாட்டான்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சூதுள்ள மனுஷன், இங்க மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுள் நாட்களில் பாதி வரையிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பியிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, அப்போ பாருங்க, முதல் சொன்ன சூதுள்ள மனுஷன் தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷன். சூதுள்ள மனுஷன் கர்த்தருக்கு அருவருப்பான மனுஷன். சூதுள்ள மனுஷன் அவன் ஆயுள் முழுவதும் என்ன பண்ண மாட்டானா? பேசி இருக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் பாவம் செய்யறோம் தான் பாவத்தினால் சாவான். இல்லைங்க, சூதுள்ள மனுஷனோட வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. சூதுள்ள மனுஷனா இருப்போமானால் அந்த மனுஷனுடைய ஆயுள் நாள் அல்லது அவனுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதில் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இதுல மேல வசனம் கூட அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவா? இரத்த பிரியரும், இங்கேயும் இரத்த பிரியன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சூதுள்ள மனுஷனுக்கு இரத்த பிரியனுக்கும் என்ன இருக்கு? கனெக்ஷன் இருக்கு. அல்லது ரெண்டு பேரும் ஐக்கியமா இருப்பார்கள். ரெண்டும் ஒரே சுபாவம் உள்ளது. இரத்த பிரியனும் சூதுள்ள மனுஷனும் ஒரே குண அதிசயம் உள்ளவன். அவன் இரத்த பிரியன்,
மற்றவங்கள அடிச்சு ரத்த காயத்துல அந்த மற்றவங்கள ரத்தத்தை பார்த்தா தான் அவனுக்கு சந்தோஷம். மற்றவங்களுக்கு ரத்தம் வந்தா தான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பதான் அவனுக்கு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி. அப்படி ஒரு ரத்த பிரியன். சூதுள்ள மனுஷன் எப்படி அவன் ஆயுள் நாள் முழுவதும் பாதி கூட வாழ முடியாதான். இப்போ 70 பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய வயசு எவ்வளோ? 70. பலத்தின் மிகுதினால் 80. அப்போ அவன் என்ன இல்லை, பாதி கூட 70 இல்லைன்னா 35 கூட வாழ முடியாது. 80 வயசுன்னா அவன் 40 வயசு கூட வாழ முடியாது. அப்போ நம்ம ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சூது இருக்கக்கூடாது. சூதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன கவுடுதனம், கவுடு போடுறது, கபடுதனம். இதுதான் சூதுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சூதுள்ள மனுஷன் ஆயுளை கர்த்தர் குறைக்கிறார் என்று வேதம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் நீதிமொழிகளில் கூட 19:22 கூட நம்ம வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அமைதியா உட்காரு. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்க ஆசையே தயை, பொய்யை பார்க்கிலும் வாசி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நன்மை செய்கிற மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையே தயை. நல்லது, நல்ல விஷயம். பொய்யானை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பொய்யானை இடுவார், நிறைய பொய் பேசுவாங்க. இந்த பொய் பேசுகிறவன் யார்? சூதுள்ள மனுஷன். அவனால ஒண்ணும் முடியாது, அவனால ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் சொல்லுவாங்க. பொய் பேசுவான், பொய்யானை இடுவான், அவன் வாசி என்று வேதம் சொல்லுகிறது. பொய்யானை பார்க்கிலும் தரித்திரனே வாசி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, வானத்தின் பேரிலாவது சிரசின் பேரிலாவது என்ன பண்ணக்கூடாதான்? சத்தியமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆனா என்ன பண்ணுவோம்? நிறைய பேர் சத்தியம் பண்ணுவார்கள், சத்தியமான்னு சொல்வார்கள், பொய்யானையிடுவார்கள், பொய்யானையிட்டு சத்தியம் பண்ணுவார்கள். அப்போ பொய்யானையிட்டு சத்தியம் பண்ணுவதனால என்ன இதுல படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அவன் தேவனுக்கு பிரியமில்லை. அதுதான் முதல் வாசித்தோம், சங்கீதம் 5:6 வாசிக்கும் போது, பொய் பேசுறவனை கர்த்தர் அழிப்பீர். கர்த்தர் என்ன பண்றாரா? அவனை பொய் பேசுறவனை கர்த்தர் அழிக்கிறாரு. பொய் பேசுறது கர்த்தருக்கு பிரியமே இல்லை, கர்த்தர் பிரிக்காத ஒரு காரியம். பொய் பேசுறது கர்த்தர் விரும்பவே மாட்டார். அவனை கர்த்தர் அழிப்பார், அழிக்கிறீர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சூதுள்ள மனுஷனாய் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்து தேவனிடத்துல நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் எழுதின புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 8:44 வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் கூட என்ன சொல்லுது? வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்களுடைய பிதாவினுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷன் கொலைபாதகங்களினால் இருக்கிறான். என்ன இல்ல அவனுக்கு? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்திலேயே நிலை நிற்கவில்லை. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது அவன் சொந்தத்திலிருந்தே எடுத்து பேசுறான். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலர் என்ன பொய் பேசும்போது என்ன இப்படி நம்புற மாதிரியே இருக்குதுன்னு சொல்றேன்ல. சிலர் பொய் பேசும்போது எப்படி இருக்கும்? நம்புற மாதிரியே இருக்கும், நம்பவும் முடியாது இருக்கும். அப்படி பேசுவாங்க. அதுதான் இங்க வேதம் சொல்றான். அவன் சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். பொய் பேசுறான். எப்படி பேசுறான்? பாக்கெட்ல இருந்து எடுத்து பேசுறான், பர்ஸ்ல இருந்து எடுத்து விடுறான், பர்ஸ்ல இருந்து எடுத்து விடுறான், பாக்கெட்ல இருந்து எடுத்து விடுறான். அவன் எப்படி என்ன பண்றான்? சேர்த்து வச்சுன்னுக்குறான். இவங்களுக்கு என்ன எப்படி பேசினா இவங்க நம்புவாங்க, இவங்க எப்படி பேசினா இவங்க நம்புவாங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஏத்த மாதிரி, ஆளுக்கு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றான்? சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். அப்போ அவன் யாரு? அவனுக்கு என்ன இல்லை? பொய் பேசுறான் என்ன இல்லை, சூது உள்ள மனுஷனாண்ட என்ன இல்லை, ரத்த பிரினாண்ட என்ன இல்லை. பாருங்க, அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அதுதான் வேதம் அழகா சொல்லுது. அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால்
அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். அல்லேலூயா. தலை போனாலும் என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்ல பாட்டு பாடிக்கிறோம். பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். தலை போனாலும் என்ன பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். தாவீது சொல்றாரு, அழகாக தாவீது என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எந்த நேரத்திலும் திருவசனத்தை கண்டித்து புத்தி சொல்லணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறான். ஆணையிட்டதுல என்ன பண்ணுமா, நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறான். அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை இங்க சொல்லுது. அப்போ பொய் பேசுறவன் யார், சூது உள்ள மனுஷன் யார், இரத்த பிரியன் யார், சத்தியம் இல்லாதவன். அவனுக்குள்ள என்ன இல்ல, சத்தியம் என்றதான இயேசு அவனுக்குள்ள இல்ல. ஆதியில தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ தேவனாய் இருக்கிற வார்த்தையான சத்தியம் அவனுக்குள்ள இல்லை. அதனால தான் பொய்யனா இருக்கிறான். அதனால தான் சூதுள்ள மனுஷனா இருக்கிறான். அதனால தான் அவன் இரத்த பிரியனா இருக்கிறான். அதனால தான் அவன் சொல்றான், சத்தியம் அவன் இல்லை. சத்தியம் அவனுக்குள்ள இல்லாதபடினால் சத்தியம் அவன் நிலை நிற்பதில்லை. அதனால அவன் சொந்தத்திலிருந்து எடுத்து என்ன பண்றானா, பக்கத்துல யாரான கத்துக்குன்னு வரல, அவனே பேசுறான். அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய தேவ ஜனமே, அப்போ நாம் இன்னைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து அறிந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி என்ன சாத்தான் உன் இருதயத்தில் நிரப்பினது என்ன. அப்போ பொய்யை எப்படி சொல்றாங்க, யார் எப்படி பொய் பேசுறான், பிசாசானவன் அவன் இருதயத்துக்குள்ள வந்தாதான். பொய் பேசுறவங்க கிட்ட யார் இருக்கிறாங்க, கர்த்தர் இல்ல. பொய் பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட யார் இல்ல, ஆண்டவர் இல்ல. பொய் பேசுறவங்க கிட்ட பரிசுத்த ஆவி இல்ல, தெய்வம் இல்ல. பொய் பேசுறவங்க கிட்ட யார் இருக்கிறது, பிசாசு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. பிசாசு அவனுக்குள்ள இருக்கிறான். பிசாசு அவனுக்குள்ள இருக்கிறபடியால் தான் அவன் பொய் பேசுறான். நான் சொல்லலைங்க, இந்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்ப பேதுரு அழகா பார்த்து கேட்கிறார், அனனியாவே. அந்த வசனம் பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் இருந்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தில் நிரப்பினது என்ன. பிசாசு உனக்குள்ள வந்தா தான் பொய் பேசுவ. பிசாசு நமக்குள்ள இருந்தா தான் பொய். அப்போ பொய் பேசுறவங்க எல்லாம் யாருக்கு இருக்கிறாங்க, பிசாசு தாங்கிறாங்க. புரியுதுங்களா? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பொய் பேசுறவங்க கிட்ட யார் தான் இருக்கிறாங்க, பிசாசு இருக்குது. பொய் பேசாத உண்மை பேசுறாங்கன்னா ஒரு நாளும் இயேசு அவங்களை விட்டு விலகவே மாட்டார். இயேசு இருப்பார். அல்லேலூயா. பொய் பேசுறவங்க கிட்ட பிசாசு இருக்கிறான். அப்போதான் எங்க ஆண்டவர் சொல்றாரு, நிரப்பினது என்ன, உன் இருதயத்தை நிரப்பினது என்ன. அப்ப பிசாசு ஏற்கனவே சொல்றான், ஏற்கனவே அவங்க இருதயத்துல விதைச்சிடறான், அல்லது அவன் இருதயத்துல பிசாசு உட்கார்ந்துடுறான். இப்படி பேசு, இப்படி சொல்லு, இப்படி சாயி, இதை பண்ணு, அதை பண்ணு, பொய்யே பேசின்னு இருப்பான். பொய் நம்புற மாதிரியே பொய் பேசின்னு இருப்பான். அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, இப்ப பாருங்க, பிசாசு அவனுக்குள்ள வந்ததுனால, அவன் இருதயத்துல நிரப்பினதுனால இப்போ என்ன பண்றான், ஒரு பங்கை வஞ்சித்து, இதுதான் இவ்வளவுதான் வித்தேன், இவ்வளவுதான் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக பொய் பேசுகிறான். அப்போ சங்கீதம் 5:6 வாசிக்கிறோம், பொய் பேசுற கர்த்தர் என்ன பண்றாரு, அழிக்கிறாரு. என்ன நன்று தெரியுமா, அனனியா அதே இடத்துல விழுந்து செத்து போனான் என்று பார்க்கிறோம். அவன் பொய் பேசிட்டான், அவன் ஜீவனா இல்ல, உயிரோடு இல்ல, அப்பவே செத்து போயிட்டான். அதுதான் சங்கீதம் 5:6 பார்க்கிறோம், பொய் பேசுகிற கர்த்தர் அழிக்கிறார். பொய் பேசுறவங்களை கர்த்தர் அழிக்கிறார். பொய் பேசுறவங்க யாரு, சாத்தானுடைய பிள்ளைகள். பொய் பேசுறவங்க யாரு, சாத்தானுடைய பிள்ளைகள். அவங்களை இருதயத்தை சாத்தான் நிரப்புகிறான், அல்லாத அவங்களை வஞ்சிக்கிறான், பொய் பேசும்படி சொல்லுகிறான். அவங்க அதை இசைந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து பொய் பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 12:5 வாசிக்கலாம். அங்கு கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
வாசிங்க உணர்முறை 12:5. நீதிமொழிகள் 12:5. நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். இங்க ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நீதிமானுடைய ஆலோசனை, சூது உள்ள மனுஷனுடைய ஆலோசனை. நீதிமானுடைய ஆலோசனை, சூது உள்ள மனுஷனுடைய ஆலோசனை. அப்போ ரெண்டு ஆலோசனையை நம்ம இங்க பார்க்கிறோம். ரெண்டு ஆலோசனையை குறித்து என்ன சொல்லுது? நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவன் கர்த்தரோடு கூட இருப்பானானால், அல்லது கர்த்தரை சார்ந்து இருப்பானானால், அல்லது கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருப்பானானால், அல்லது கர்த்தரோடு கூட வாழ்ந்து இருப்பானானால், அவர் உள்ளத்தில் தரித்து இருப்பானானால், அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நியாயமா இருக்கும். அவன் பேசுறதெல்லாம் எப்படி இருக்கும்? நியாயமா தான் இருக்கும். ஏன்னா அவன் நீதிமான். நீதிமான் பேசுற நியாயங்கள் எல்லாம் நியாயமா இருக்கும், கரெக்டா இருக்கும். நீ எனக்கு லாபம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாலும் சரி, எனக்கு சோறு போட்டாலும் சரி, சோறு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நியாயமா பேசுறவன் தான் நீதிமான். அப்போ சூதுள்ள மனுஷன் எப்படி பேசுறான்? இங்க ஆண்டவருடைய வார்த்தை, துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் எல்லாம் சூதா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனை எல்லாம் எப்படி இருக்கும்? சூதுதனமா இருக்கும். சூதா என்ன? கபடு, வஞ்சிக்கிற காரியம், கெடுக்கிற காரியம், அநியாயம் பண்ற காரியம், மோசம் பண்ற காரியம், எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுவாங்க? அநியாயம் பண்ற, மோசம் பண்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய வார்த்தை இங்க என்ன சொல்லுது? அப்ப இங்க ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். நீதிமானுடையும் பார்க்கிறோம், துன்மார்க்கனையும் பார்க்கிறோம். நீதிமானுடைய நியாயத்தையும் பார்க்கிறோம், துன்மார்க்குடைய நியாயத்தையும் பார்க்கிறோம். நீதிமானுடைய நியாயம் நியாயமா கரெக்டா இருக்குதான், துன்மார்க்குடைய நியாயத்துல சூது இருக்கிறது. அவன் கபடு, இப்ப இவங்க நல்ல ஆள் பலம் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு நியாயம் பண்ணிட்டு போவான். நல்ல பணம் பலம் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு போவான். அவங்களுக்கு ஏற்ற போற நியாய தீர்ப்பு இருக்கும். அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, பதவிகள் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு இருக்கும். ஒன்னு இல்லாத ஒரு மனிதர்கள் போவோமானால் அவங்களுக்கு என்ன இருக்காது? தீர்ப்பு இதுவாக தான் இருக்கும். அப்ப இதுதான் இங்க கர்த்தருடைய வார்த்தை. அவங்களோட தீர்ப்பு சூதா இருக்கும். அப்போ கர்த்தருக்கு என்ன சொல்றாரு? அப்ப இந்த சூதுள்ள மனுஷன் என்னதான் ஆவான்? கர்த்தர் அவனை அருவருக்கிறாரு. அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத மனுஷனா மாறுகிறான். அந்த சூதுள்ள மனுஷன் ரத்த பிரியனையும் கர்த்தர் அழிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே நீதிமொழிகள்ல 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26, 24. வாசிங்க முறை 26, 24. பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து உதடுகளினால் சூது பேசுகிறான். அல்லேலூயா. நல்லவனா போல பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அவன் உள்ளத்துல என்ன இருக்குதான்? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், சூதான காரியங்கள் அவன் உள்ளத்திலே இருக்கிறது. பகைஞன் தன் உள்ளத்தில் கபடை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அல்லேலூயா. இருதயத்துல மறைத்து நல்லவனை போல நம்மளை நடிக்கிறான், நல்லவனை போல நம்மளோட நடிச்சுக்கின்னு நல்லவனை போல நம்மளோட பேசுறான் போல இருக்கும், ஆனா அவனை நம்ப கூடாது. அதுதான் வேதத்துல சொல்லுது, நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் என்ன பண்ணாத, நம்பாத. அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இங்க கர்த்தர் சொல்றாரு, அவன் உள்ளத்துல கபடை மறைத்து, வைராக்கியத்தை மறைத்து, விரோதத்தை மறைத்து, நல்லவனை போல நம்மளை என்ன பண்றான்? நம்ப வைக்கிற மாதிரி நடிச்சுனுக்கிறான். அவன் உள்ளத்துல என்ன இருக்குதான்? உதட்டுல என்ன இருக்குதான்? உதட்டுலே இருக்குதான் சூதுதானம், கபடு, நம்மளை அநியாயம் பண்றது, நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறது இருக்கு. ஆனா அவங்க உள்ளத்துல நிறைய இருக்கு. நம்மளை கெடுக்கிற விஷயம், அல்லது நம்மளை பழி வாங்குற விஷயம், அல்லது நம்மளை ஏதாவது மோசம் பண்ற விஷயம் நிறைய இருக்கிறது. புரியுதா? அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தேவச்சனமே, அப்போ ஆண்டவருடைய கிருபை, சூது ஆன ஒரு மனுஷன் கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு மனுஷன் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் 2 வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம், தானியேல் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தானியேல் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏனென்றால் அவனோடு கூட சம்பந்தம் பண்ண நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து
கொஞ்சம் ஜனங்களோடு வந்து கொள்ளுவான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சூதா இருக்கிறான், இவன் நம்ம மேல டென்ஷனா இருக்கிறான், அல்லது இவன் நம்மளுக்கு கெடுதல் செய்யறான் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பழகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, அவங்களாண்ட பழகக்கூடாது. அவனாண்ட நீ சம்மந்தம் வச்சாவே, அவனாண்ட நீ உறவு வச்சாவே, அவனாண்ட நீ போயின்னு வந்து நின்றாவே உனக்கு சூது உள்ள மனுஷன் உனக்கு கெடுதலை தான் செய்வான். இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஏனென்றால் அவனோடு கூட சம்பந்தம் பண்ணி நாட்கள் முதல், அவனோடு கூட சம்பந்தம் பண்ணி நாட்கள் முதல் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களோடு கூட வந்து, பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது நம்ம? அதுதான் சங்கீதம் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும், பாவிகளுடைய வழியில நெல்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, நிற்க கூடாது, உட்காரக்கூடாது, நடக்கவும் கூடாது. அப்போ சூதுள்ள மனுஷனோடு கூட சம்மதமும் வச்சுக்க கூடாது. அவன் வரவே வேணாம். அவனால நம்மளுக்கு கோடி ரூபாய் வந்தா கூட அவன் தேவலை போயா, அவனால எனக்கு என்ன லாபம் வந்தாலும் வேணாம் போ. சம்பந்தமே வைக்காதீங்க. சூதுள்ள மனுஷனோடு கூட சம்பந்தம் வைக்காதீங்கன்னு பைபிள் சொல்லுது. சூதுள்ள மனுஷனோடு கூட சம்பந்தம் வைக்க கூடாது. சூதுள்ள மனுஷனோடு கூட நம்ம உறவே வைக்க கூடாது. கலவாத, சம்பந்தம் வைக்காத. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, இங்க கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது. சூதுள்ள மனுஷனோடு கூட சம்பந்தம் வைக்காதே என்று கர்த்தர் சொல்றாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவச்சனமே, அப்போ சூதுள்ள மனுஷனிடத்துல, சூதுள்ள மனுஷனை தேவன் அருவருக்கிறார். சூதுள்ள மனுஷனுக்குள்ள சத்தியம் இல்லை. சூதுள்ள மனுஷனை கர்த்தர் அடிக்கிறார். ஆனா சூதுள்ள மனுஷன் இடத்துல என்ன பண்ணக்கூடாதான், சம்பந்தமே வைக்க கூடாது என்று நாம் பார்க்கிறோம். கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை, அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான போதும். இங்க கர்த்தருடைய வார்த்தை, நாம் இனி குழந்தைகளாயிராமல். என்னென்ன, யாரு உனக்கு விரோதமா இருக்கிறான்னு தெரியாம அவனோட பழகினுக்கிறது தப்பு. குழந்தையா இருக்காத, புருஷனாயிரு. நிறைய பேர் தெரியாமே பழகின்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்றான், கெடுதல் பண்றான், என்ன பண்றான் நம்மளுக்கு தெரியாது பழகினே இருப்பாங்க. அப்படி இல்லை. இனி நீங்க குழந்தையாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாக்கிய பலவிதமான காற்றிலே அலைக்கிற போல அடிபட்டு அலைகிறவனாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நம் வளருகிறவளாயிருக்கும்படி அப்படி செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தெளிந்த புத்தி, தெளிவா நம்ம இருக்கணும். ஆண்டவர் நம்ம தெளிவாய் நம்ம இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும் என்பதை கர்த்தர் இங்கு வெளிப்படுத்துகிறார். குழந்தையா இருக்கக்கூடாதுன்றார். இன்னும் அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்க, ஓடுறவன் ஓடினே இருந்தா விரட்டுறவன் விரட்டே இருப்பான். எப்பதான் நிக்க போறீங்க? குழந்தையாவே இருக்காதீங்க. குழந்தையா இருக்கக்கூடாது. இனி குழந்தையா இராமல் வஞ்சிக்கிற சூதுள்ள மனுஷனுக்கு எதிர்த்து நிற்போம், அல்லது அவனை புரிந்து கொள்ளுவோம், அவனை விட்டு விலகுவோம். அவனை புரிந்து கொண்டு அவனை விட்டு விலகு, அவனை புரிந்து கொண்டு அவனை விட்டு தூரம் போ. அவனோட சம்மந்தமே வைக்காத. அவனுக்கு உனக்கு தொடர்பே வேண்டாம். அதுதான் கர்த்தர் சொல்றார். அவனுக்கு உனக்கு சம்மந்தமே வேண்டாம், அவனுக்கு உனக்கு தொடர்பே வேண்டாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, தேவச்சனமே, அப்போ நம்ம இன்னைக்கு என்ன எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கும் சம்மந்தம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். தெரியுது அவங்க நம்மளுக்கு விரோதமா மந்திரம் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவங்களாண்டு போய் பேசினாக்கு தானே இருக்கிறோம். அவங்க நம்மளுக்கு விரோதமா மந்திரம் பண்றாங்கன்னு தெரியுது, போய் பேசின்னு தான் இருக்கிறோம். அவங்க நம்மளுக்கு விரோதமான சூனியம் பண்றாங்கன்னு தெரியுது, அவங்களோட பேசின்னு தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவனோட சம்பந்தமே வைக்காதுன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. அவனாண்ட போய் பேசாத. அப்ப அவனாண்ட போய் பேசினே தான். நீ யாரு? குழந்தையாவே இருக்கிற, இன்னும் முதிர்ச்சி அடையல. இன்னும் ஒண்ணு இதை பண்ண, அதான் ஏமாத்துறவன், ஏமாறுகிறவர்களையும் ஏமாத்துறவன் என்ன பண்ணுவானா, ஏமாத்தினே இருப்பான். அதுதான் கர்த்தர் சொல்ற. குழந்தையா இராம
சூதுள்ள மனுஷனை குறித்து நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. சூதுள்ள வஞ்சிக்கிற மனுஷனை குறித்து நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்போ வஞ்சிக்கிற மனுஷனையும் சூதுள்ள மனுஷனை குறித்து கர்த்தர் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அப்போ அந்த தெளிவு நமக்குள்ள வரணும்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரணும். அதுதான் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இனி இன்னும் நம்ம குழந்தையாவே இருக்க கூடாது. நிறைய விஷயத்தை கர்த்தர் நமக்கு கைட்லைன்ஸ் பண்றார். நல்ல விஷயத்தை ஆலோசனை பண்றார். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுடைய சுபாவம் என்ன, இவங்களுடைய கிரியை எப்படி, இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி, சம்பந்தமே வைக்காத, உறவே வைக்காத விலகி வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுதான் கடைசியா ஒரு வசனம் வெளிப்படுத்தல் எழுதின புத்தகத்துல 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கும் போது இந்த சூதுள்ள மனுஷனும் சூனியக்காரனை குறித்து வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரர்களும் சூனியக்காரர்களும் விக்கிரகாரனும் பொய்யன் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்களுடைய பங்கு இருக்குது. கர்த்தர் அவங்களை எரிகிற அக்கினியிலே அவங்களை தள்ளுவார். ஆனா நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முள்ளே வாசம் செய்கிறவராய், பரிசுத்த ஆவியானவர் எப்போது நமக்குள்ளே ஆளுகை செய்கிறவராய், பரிசுத்த ஆவியானவர் எப்போது நம்மளை நடத்துகிறவராய், பரிசுத்த ஆவியானவர் எப்போது நம்மேல் நோக்கம் உள்ளவராய் இருக்க வேண்டும். சூதுள்ள மனுஷன் கர்த்தர் அருவருக்கிற மனுஷன், சூதுள்ள மனுஷன் கர்த்தர் அவனை அழிக்கிற மனுஷனாய் மாறுகிறான். சூதுள்ள மனுஷனோடு கூட சம்மந்தம் வைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. சூதுள்ள மனுஷனோடு கூட உறவு வேண்டாம் என்று நாம் பார்க்கிறோம். பெரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் சூதுள்ள மனுஷனை குறித்து வேத பகுதியிலே நாம் வாசித்திருக்கிறோம். சில நேரங்களிலே நாம் கூட ஒரு சூதுள்ள மனுஷனா இருப்போம், அல்லது வேலை செய்கிறதுலையோ அல்லது ஏதோ சாக்கு போக்குறதுலையோ சொல்லுவோமானால் நாமும் சூதுள்ள மனுஷன்தான். சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. எந்த காரியமே சொல்லக்கூடாது. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. முடியல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா சரியில்லை, முடியும், பலன் இருக்கு. அப்போ ஆண்டவருக்கு அவங்களை எதிர்பார்க்கிறார். அந்த விருப்பத்தை, அந்த வாஞ்சை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ சூதுள்ள மனுஷனை கர்த்தர் அழிக்கிறார். அல்லேலூயா. சூதுள்ள மனுஷனையும் இரத்த பிரியான மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சூதுள்ள மனுஷனாய் இருக்கிற மனிதர்களோடு கூட கலவாமல் அவரை விட்டு விலகி நம் ஆண்டவருக்கு உண்மையாக தேவனுக்கு பரிசுத்தம் உள்ளவனாய் வாழுவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.